திரு சுமன் கவி, இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வர முடியுமா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள். எப்படி பொருத்தி பார்க்கறது? இந்த ஆட்சி ஏன் தொடர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தொடர்ந்து பல்வேறு மேடைகளில் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களும் அதுபோக துணை முதலமைச்சர் அவர்களும் பேசிகிட்டே வராங்க. ஏன் வரக்கூடாதுன்னு எதிர்க்கட்சியில் பேசிட்டு வர்றாரு. அதான் இல்லை, ஏன் வரணுங்கிறதுக்கான காரணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சாதனைகளை 5 ஆண்டுகளில் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இந்த மக்களுக்கும் இந்த 10 ஆண்டுகளில் எந்த வேலையும் செய்யலை, அதை சொல்லுறதுக்கு இவர்கள்ட்ட ஒன்றும் இல்லைங்கிறத தோழர் சொன்னாப்புல. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உரிமை தொகை 1,31,00,000 பெண்களுக்கு போய் சேருது. அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தினால 6,6.95 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 7 லட்சம் பெண்கள் கல்வி நிறுவனங்கள் கல்லூரிக்கு படிக்க போகிற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதனால் 19% அந்த பெண்களுடைய வருகை, அதாவது கூடுதலாக படிக்க உயர்கல்விக்கு போகிற பெண்களின் எண்ணிக்கை ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி தமிழ் புதல்வனில் கிட்டத்தட்ட 3.28 லட்சம் பேரினுடைய மாணவர்களுக்கு 1000 ரூபாய். இந்த மாதிரி மாணவர்கள், பெண்கள், மாணவிகள் இப்படி எல்லா தரப்புலையும் ஒரு பெரிய பாய்ச்சலை இவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எண்ணிக்கையை கவுண்டாகவே பெனிஃபிட் இத்தனை பேர் அனுபவிச்சிருக்காங்க. 8 கோடி பயணங்கள் நீங்கள் பெண்கள் போயிட்டு வராங்க இலவச பேருந்தில். இப்படி நேரடியாக பயன்பெறுகிறவர்கள் வாக்களித்தாலே தாராளமாக இந்த திமுக அரசு ஒரு பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாலிடான இது இருக்குது. இன்னொன்று, இவர்கள் அடுத்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் என்ன சொன்னார், இதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, இவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பேசினார். ஆனால் இவர்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்ததே சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அங்கே ஒரு விமர்சனம் வந்ததுன்னு திரு சுமன் கவி, முதல்ல அனைத்து மகளிருக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லி முதல்ல சொன்னது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு, அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரெஷரைஸ் பண்ணி தான் இதை கொடுக்கறதுக்கான சூழல் உருவாச்சு அப்படின்னு சட்டமன்றத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். அப்போ இது அந்த சொன்ன வாக்குறுதிக்கும் செய்யப்பட்டதுக்குமான வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல அவர் கிளைம் பண்ணுறார். இல்லை, அதாவது ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாயை ஒரே நேரத்தில் ஒரு 12 மாதத்துக்கு தேவையான பணத்தை முன்கூட்டியே 1000 ரூபாய் ஒரு கோடி பெண்களுக்கு முதலிலேயே சாங்ஷன் பண்ணாங்க. 2023 நினைக்கிறேன். ஸோ எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, திட்டத்தை சொல்கிறது மட்டுமில்ல, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனாயிரம் கோடி ரூபாய் செலவாகுங்கிறத பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு இல்லை, இன்னொன்று அனைத்து மகளிருக்கும் சொன்னதுக்கு அப்புறம் தகுதிகள் உருவாக்கப்பட்டது. அதாவது நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியங்க. அதாவது செய்யறதுல சில ஏற்றம் இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் மகளிர் இலவச பேருந்து இருக்குது, கிட்டத்தட்ட 800 ரூபாய் எளிய மக்கள் எளிய மக்கள் இல்லை, யாராக இருந்தால் ஐடி கம்பெனியில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற பெண் கூட நீங்கள் தினசரி போயிட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு 800 ரூபாய் ஆவரேஜ் தான். அதிகபட்சமாக நீங்கள் கூட ஏன்னா 4-5 இடங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் மாதிரியான வேலைகளுக்கு சென்று வந்தால் கூடுதலான லாபம் தான் கிடைக்கும். அப்படி பெண்கள் மட்டும் இல்லை, மாணவர்கள், விவசாயிகள் எல்லா தரப்புலையும் ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு அரசு. நம்பகத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க, அது ரொம்ப முக்கியம். எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை எந்த நம்பகத்தன்மையாவது இருக்குதா? நீங்கள் அதைத்தான் விமர்சனமாக வைக்கிறாங்க. இது வெறுமனே குற்றச்சாட்டு அவதூறு கிடையாது. நீங்கள் பால்டாயில் குடிச்சாருன்னு சொல்றது அவதூறு, குற்றச்சாட்டு. கீழே விழுந்து கிடக்கிறாரே அவர், அடுத்த ஒவ்வொரு காலாக மாறி போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இருக்கா இல்லையா? நீங்கள் அதை நான் சொல்லலை, அடுத்த 2 நாள் கழித்து பேசின சசிகலா அவர்கள் சொல்கிறது, ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டால் கூட அந்த நாய் நம்மகிட்ட நன்றி உணர்ச்சியோடு இருக்கும். நீங்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை தூக்கி வீசினது யார்? அப்போ தூக்கி வீசினதுக்கு அதைத்தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலையும் வாரிவிட்டு செல்கிறாருங்கிறத உதயநிதி சொல்கிறாரு. இது ட்ராக், அதாவது ஒரு ரெக்கார்டு பூர்வமாக ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை தவிர எடப்பாடி பழனிசாமி மேலே தனிப்பட்ட வன்மத்தில் சொல்லப்பட்டதல்ல. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பால் ராயில்னு சொன்னது வன்மமா இல்லையா? நான் அது கூட பரவாயில்லைங்க,
செத்து தொலைஞ்சிருந்தா பரவாயில்ல, படுத்துறாருங்கிற மாதிரியான வார்த்தையை சொல்றாரு. அதாவது தொடர்ந்து, அதாவது நச்சரிப்பு தாங்க முடியாமல் சொல்லுகிற ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அப்ப இதெல்லாம் வேலிடேட் பண்ணப்படும். நீங்க ஒரு நியாயமான காரணத்தை சொன்னா அதுல வந்து மக்கள் கன்வின்ஸ் ஆகாங்க. நீங்க இன்னைக்கு வரையிலும் இதுக்கு முன்னாடி வந்து இப்ப நீங்க சொன்ன விமர்சனத்தின் அடிப்படை எடப்பாடி பழனிசாமி ஒரு டெட் பாடி, எடப்பாடி ஒரு டெட் பாடின்னு சொன்னது யாரு? திமுக தரப்புல தான் சொல்லப்பட்டிருக்கு. அது அப்ப அந்த விமர்சனங்களுக்கான பதிலடியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதாவது நீங்க புரிஞ்சுக்கங்க, நான் வந்து கூட்டணியை எப்படிங்க அமைச்சாங்க? நான் வந்து என்னுடைய கட்டி முடிக்கப்பட்ட அலுவலகத்தை டெல்லியில பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இதை பேசி முடிச்சுட்டு அப்புறம் இல்ல சொல்றேன். அப்படி சொல்லிட்டு போனவர்கள் அப்பதான் இயக்கமற்று போன நிலையை தான் அவங்க குறிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தாஜ்மஹால் பத்திலாம் சொல்லியிருக்காரு. வெறும் அட்டை. ஒவ்வொரு வருஷமும் வந்து தாஜ்மஹால் பொருட்காட்சியில போடுவாங்க, நீங்க போய் நின்று போட்டோ எடுக்கலாம். ஆனா அது தாஜ்மஹால் கிடையாது, அது அட்டை தான். ஒரிஜினல் வேற, அட்டை வேற. இது ப்ராக்ஸி அப்படின்னு சொல்றாரு. யாருக்கா சொல்லப்பட்ட விமர்சனம் அது விஜய்க்கு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அதை எம்பாஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. யார் அட்டை என்பது உங்களுக்கு தெரியும், எடப்பாடியும் மீன் பண்ணி தான் சொல்றாரு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இவர் கூட்டணி அமைப்பதற்கு சென்றது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கையாலாகாத நிலை, அதை குறிக்கிறது தானே அடிமைங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்து உங்களை எப்படி ரைடு விட்டு உங்களை அடிமைப்படுத்துனுச்சு அதை பற்றி பேசுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் நாம் வந்து விமர்சிக்கிறது. அதாவது விமர்சனத்தை யாராவது இது பண்ண போகிறாங்களா? காங்கிரஸ் உங்களை ஒடுக்குனுச்சு, மேலே ரைடு விட்டுட்டு கீழே வந்து கையெழுத்து போட வச்சுதுன்னு சொல்லும்போது யாராவது அதை மறுத்தார்களா? அதை மறுத்தாங்கன்னா மறுத்துட்டு போறாங்க. அது வந்து அவங்க அப் டு தேர். நான் என்ன சொல்றேன்னா, விமர்சனமாக வையுங்கள், அதை விட்டுட்டு நீங்க தனி மனித வன்மமாக வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்று, 2015 மோடி அவர்கள் ஒரு பிரதமராக இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்திரமான ஆட்சி, ஒரு ஐகானிக், அதாவது ஒரு வந்து சொல்லுங்கன்னா ஒரு ஆளுமையான தலைவர் வேண்டும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுமையான தலைவராக இன்னைக்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்கிற அளவுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இவர் உத்தவ் தாக்கரே சொல்கிறார். உத்தவ் தாக்கரேனுடைய ஏடு சொல்கிறது, இந்தியா கூட்டணிக்கு வழிநடத்தி செல்கிற தலைமை தாங்குகிற ஆற்றல் படைத்தவராக ஸ்டாலின் இருக்கிறாருன்னு. ஆமா, எழுதியிருக்காங்க. ஸோ எதுக்காக சொல்றேன்னா, இப்படி ஒரு கூட்டணிக்கு வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு. இன்னொன்று, எதிரிகளை எதிரியாக பார்க்க. நீங்க உங்களுக்கே தெரியும், அவர் சட்டமன்றத்திலே சொன்னாரு, நீங்க வந்து அவதூறு பேசுறாங்கன்னு சொல்றீங்க, எனக்கு எதிரிகளே கிடையாது, நான் போட்டியாளர்களாக பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு தேர்தல் அரசியல் நடக்குது, அதில் போட்டி போடுறேன், மற்றபடி நான் யாரையும் எதிரியாக பார்ப்பது கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை என்பது என்ன? அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அவர் செத்து ஒழிஞ்சிருந்தா பரவாயில்லன்னு சொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தின் வெளிப்பாடு. ஸோ அது வன்மம் மட்டுமில்லை, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்தையே காலி செய்கிறது. இப்போ சசிகலாவுக்கு நீங்க உண்மையா இல்ல, ஓபிஎஸ்க்கு நீங்க உண்மையா சொல்லி குறிப்பிட்டீங்களா இல்ல வேற? இல்ல, ரெண்டையுமே சொல்றேன். கொரோனா காலகட்டத்தில் இவர் முதல்வர் அவர்களை சொன்னதும் அது தவறு. அதே மாதிரி பால்டாயில் குடிச்சப்பவே நீங்க முடிஞ்சு போயிருக்கணும்னு சொன்னதும் தவறு. இது ரெண்டுமே வன்மம். இந்த வன்மம் எதை காட்டுது அப்படின்னா, உங்களுடைய தரமற்ற இடத்தை காட்டுது. நீங்க துணை முதல்வர், அதை கூட வந்து சசிகலா சொல்றாங்க, அவர் சின்ன பையன் பேசிட்டாரு, நீங்க ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சியினுடைய தலைவர், நீங்க எப்படி நடந்துக்கணும்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு தான் அவங்க இன்னொன்று ஓமே சொல்றாங்க. ஸோ நீங்க யாருக்குமே உண்மையாக இருந்ததில்லை. காலவாறு நீங்க கீழே விழுந்தீங்க, இதெல்லாம் சிம்பிள். ஆனால் நீங்க யாருக்குமே உண்மை அந்த கடைசியில் அது எங்க வந்து சேருது? பிரேமலதா அவர்களுக்கு நான் வந்து ஒரு ராஜ்யசபா தருகிறேன்னு 2 முறை சொன்னாரு, ஆனால் 2 முறையும் தரவில்லை. கூடுதலாக கடைசியாக ஒரு முறை சொன்னதுக்கான ஆதாரத்தை எழுத்துப்பூர்வமாக கொடுத்ததே காட்டிட்டாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இன்னும் தேர்தல் முடியலைங்க, இன்னும் அவங்க ஜெயிக்கவே இல்லை. ஆனாலும் வந்த உடனேயே அவர்களுக்கு ராஜ்யசபா கொடுத்தாச்சு. சுதீஷ் இப்போ வந்து பதவி பிரமாணம் கூட்டணியில் இருந்தால்தான் நீங்க வந்து இருக்கணுங்கிற அந்த உடன்பாடு இருக்குல்ல? இருக்குங்க. அந்த உடன்பாடு வந்து மீறினது யாரு? இல்ல, கொடுக்க 2 முறை சொல்லி ஏமாற்றியது யாரு? இல்ல, 2 முறை கூட்டணியில் இங்க கூட தொடரணும் அப்படின்னு ஒரு உடன்பாடு வைக்கப்பட்டிருக்குங்கிறது மீறின அடிப்படை. இது நான் சொல்லல, இது அவர் வந்து திரு எடப்பாடி அதுதான் என்னன்னா, அதாவது இதே கேள்வி வைக்கப்பட்ட போது அவர் அதுக்கு பதில் சொன்னாரு.
நாங்கள் 2026 நீங்கள் எங்கள் கூட கூட்டணி இருக்கணுங்க, கூட்டணி இருப்பதன் காரணமாக தான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறார். முதல்ல ஆதாரம் எங்கன்னு கேட்டார். ஆதாரம்னு தூக்கி காட்டினதுக்கு அப்புறம் இப்படி உருட்டுறாரு. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் யாருக்குமே உண்மையாக நடந்து கொண்டதில்லை. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த உடனே 10,000 ரூபாய் கொடுப்பாரு. 10,000 ரூபாய் கொடுக்கறது அதை யார் நம்புவதற்கு? எடப்பாடி வருவார் 10,000 ரூபா கொடுப்பாருங்கிறத நம்பணும்ல, அதுக்கு நம்பகத்தன்மை வேணும்ல. அந்த நம்பகத்தன்மை அவரிடம் இல்லை. இவங்க இருக்குது. இங்க கூட்டணி வைத்த அடுத்த நிமிடமே கூட்டணி கட்சியான உடனேயே அவர்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிறார்கள். அதான் சொன்னேன், பிரேமலதாவுக்கு நடந்தது. இன்னொன்று 10,000 ரூபாய் விஷயத்துக்கு வரும். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பேர் வச்சிருக்கீங்க. ஜெயலலிதா அவர்கள் இலவச அரிசின்னு போட்டாங்க. ஆனால் இலவச அரிசின்னு பேர் வைக்கல, விலையில்லா அரிசின்னு சொன்னாங்க. ஏன் பேர் வைக்கிறாங்க? ஒவ்வொரு வார்த்தைக்கும் காயின் பண்ணணும். நீங்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இதை உரிமை தொகைன்னு சொல்வதன் பொருள் என்ன? உங்களுடைய உழைப்புக்கு அல்லது உங்களுடைய அந்த சர்வைவலுக்கான உங்களுடைய உரிமையை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? 10,000 ரூபா கொடுப்போம். எதுக்கு? வரி நெருக்கடினால, அதாவது இந்த அரசு திமுக ஆட்சி ஏற்படுத்திய சுமையை குறைப்பதற்காக. சரி, ரைட்டு. இந்த இதுக்கு பேர் என்ன? கருணை தொகை. அதாவது இவர் மேல இருந்து இவர்களுக்கு கீழே போடுகிற கருணை உரிமைங்கிறது. அதாவது டேர்ம்ல தப்பு இருக்குங்கிறத அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் மாத்தினாரா இல்லையா? மாத்திருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாலையே வந்து மறுபடியும் அந்த கருணைங்கிறது தவறாக கொண்டு வரப்பட்டது, சொல்லப்பட்டது. அது வந்து அந்த தொகைங்கிறது உரிமை தொகையாக மாற்றப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதுதான். அதாவது உள்ளுணர்வுலேயே உங்களுக்கு ஒரு பண்ணையார்த்தனம் உள்ளுணர்வு இருக்கிறதுனால தான் அதை கருணை தொகைனே நீங்க தலைப்பு வைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த பாரம்பரியம், நீதி கட்சி பாரம்பரியம், அண்ணாவின் பாரம்பரியம், எம்ஜிஆரின் பாரம்பரியம், ஏன் ஜெயலலிதாவின் இதுவே இருந்திருந்தா கூட நீங்கள் அந்த பெயரை வைத்திருக்க மாட்டீர்கள். அப்ப அடிப்படையிலேயே ஒரு ஆதிக்க குணமும் அது மட்டும் இல்லாமல் நம்பகத்தன்மை அற்ற நபராகவும் இருக்கிற இவரை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னொன்று, ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா உயர்ந்து நிற்கிறார். அந்த இடத்திற்கு இணையாக அதுல எடப்பாடி பழனிசாமியும் இல்லை, கூடுதலாக இப்போ வந்திருக்கிற விஜயும் கூட இல்லை. அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். சுமன் கவி, ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். அதாவது காலில் விழுறதுங்கிறத நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிராக போராடாமல், போர்க்கணத்தோடு செயல்படாமல் அடிமைத்தனமாக நடந்து கொள்வது, இதுதான் பிரச்சனை. நீங்க காலை பிடிங்க, கையை பிடிங்க, அது இல்ல விஷயம். காரியம் நடத்தி ஈழத்தமிழர்களை கொன்றுவிட்டு அடிமைத்தனத்தை பத்தி அடிமைகளின் இலக்கணம் கருணாநிதி. ஐயா, அதாவது நேரடி அரசியலை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிராக்டிக்கலா மக்களுக்கு இதனால் ஏதாவது ஒரு லாபத்தை உங்களால் ஈட்டித்தர முடிந்ததா? இதுதான் கேள்வி. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, பிரதமர் காலில் விடுறத பத்தி பேச இன்னுங்க யோகியதை வெள்ள கூட பிடிச்ச உலகத்திலேயே வெள்ள கூட பிடிச்ச முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பிரதமருக்கு வெள்ள கூட பிடிச்ச. இன்னைக்கு யோகிய மாதிரி இந்த மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு இதை பண்ணிட்டு இருந்தா இது அவதூறு பிரச்சாரம். மதுரைக்கும் கோவைக்கும் வந்து மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு கேட்டதுக்கு அதுல வாய்ப்பே இல்லைங்க, அதை வந்து தப்பா நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லி அண்ணாமலை பேசினார். அதுக்கு அடுத்த நாள் ராமசீனிவாசனுக்கு மதுரையில் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது சொல்கிறாரு, இவர் வெற்றி பெற்றால் நாங்கள் வந்து மதுரைக்கு இது கொடுக்கோங்கிறாரு, மெட்ரோ ரயில். அப்போது என்னன்னு பாருங்கள், அதாவது இப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ண, அதாவது அங்கே கொடுக்கப்பட்ட கொட்டேஷனோ அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு லெட்டரோ தப்பு கிடையாது. இங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்குங்கிறதும் காரணம் கிடையாது. எங்களுடைய தேவைக்காகத்தான் நிறுத்தி வைத்திருக்கிறோம்னு பகிரங்கமாக பாஜக சொல்லி நேற்று அண்ணாமலை பேசியிருந்தார். நீங்கள் கவனித்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார், முதலமைச்சர் ஆன உடனேயே இந்த திட்டங்கள் சரியான முறையில் அது கொண்டு சேர்த்தப்பட்டு இதே ஏடிஆர் மறுபடியும் இது திருத்தப்பட்டு மறுபடியும் கொண்டு வரணும்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவேந்திர பட்னாவிஸ் சொன்னது என்ன? நான் வந்து இவரை நீங்க தேர்ந்தெடுங்க, யாரு ராமசீனிவாசனை தேர்ந்தெடுங்க, நான் மோடிகிட்ட இவரை கூட்டு போவேன், இவரை வச்சு நான் அவர் மோடி அவரை பார்த்த உடனே அவர் வந்து உங்களுக்கு மெட்ரோ ரயிலை கொடுப்பாருன்னு சொன்னார். அப்படியே சொன்னார். இங்கிலீஷில் நீங்கள் அப்படியே இருக்குது. நீங்கள் அண்ணாமலை உருட்டி பேசுகிறாரு, அது பொய். அதாவது இவர் அப்போ இப்படி. அது மட்டும் இல்லாமல் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்? 2,500 கோடி ரூபாய் கல்வி நிதி கொடு, பிஎம் ஸ்ரீ பள்ளியை ஏற்றுக்கிடுங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அரகண்டாக பேசினார். 2,500 கோடி இல்லை, 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் கூட நாங்கள் அதை ஏற்றுக்கிட மாட்டோம்னு தைரியமாக பேசினார். இதுதான் கட்ஸு. இதைத்தான் சொல்கிறேன். இந்த ஆளுமை தான் தமிழ்நாட்டுக்கு வேணும், போர்க்குணம் தான் தமிழ்நாட்டுக்கு வேணும். அதனால தான் ஸ்டாலினை இவர்கள், அதாவது மக்கள் வந்து ஆதரிக்கிறார்களே தவிர அடிமைத்தனம்ங்கிறது விழுறதோ
உருள்றதோ மட்டும் கிடையாது. அங்க பிரதர்சனம் செய்யறது இந்துக்களின் பொதுவான தன்மை. அதுக்காக சுயமரியாதையை விட்டு செய்யாதீங்க, நீங்க போய் அடுத்தவன் எச்சியலையில உருளாதீங்கன்னு தான் சொல்றோம். அதே மாதிரி ஒரு ஆட்சியாளர் இப்படி இருக்கக்கூடாது. இன்னொன்னுங்க, இப்போ கடைசியா இறுதியா சொல்லிடுறேன் ஒரே ஒரு விஷயம், நெல்லுக்கான ஊக்கத்தொகையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிதியமைச்சகத்திலிருந்து இவர்கள் வந்து இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதற்கு எதிராக இன்னைக்கு போராடிட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு விவசாயி பிறப்பாளர், விவசாயிகளுக்கு நிக்கிறேன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி இதை குறித்து பேசியிருக்கோம்னா கூடாதா? இது இன்னைக்கு தமிழ்நாட்டின் பிரச்சனை தானே. இன்னைக்கு இவ்வளவு வாய்களையே பேசுறாங்கல்ல, குறைஞ்சபட்சம் அதற்கு எதிராக ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கணும்ல. அப்ப விவசாயியாக பிறப்பதால் விவசாயிகளுக்கு நன்மை செய்யணும் அவசியமே கிடையாது. ஏற்கனவே விவசாய சட்டங்களுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதனால போர்க்குணத்தோடு போராடுகிற ஒரே தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாங்க என்னுடைய கருத்து.